ஹாய்மா, என்ன சமைக்கிற நைட்டுக்கு? வணக்கம்மா. தோசை ஊற்றிட்டுருக்கேன்டா. பொடி தோசை, இட்லி பொடியை போடுறேன். தோசை பொடியை போட்டு எண்ணெய் ஊற்றி முருகலை சுட்டால் கருப்பாக இருக்குது பொடி. இட்லி பொடி அப்படி தானே இருக்கும். கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கேன். உளுந்து, கருவேப்பிலை, துவரம்பருப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் எள்ளும் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும். ஓ, கருவேப்பிலை பொடி தோசையா? ஆமாம், கருவேப்பிலை பொடி இல்லை, உளுந்து இட்லி பொடி மாதிரி தான் எல்லாமே. கருவேப்பிலை கொஞ்சம் உண்டு நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் தோசை பாருங்கள், தோசை பொடி தோசை. இது பச்சை கொத்தமல்லி இலையும் தேங்காய் சில்லு, புளி, வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, உப்பு வச்சு புளி எல்லாம் வச்சு அரைச்சிருக்கேன். கொத்தமல்லி சட்னி, ஆனால் பச்சை கொத்தமல்லி சட்னி இல்லை, தலைப்பித்த வராமல் இருக்கும், அதனால பச்சை கொத்தமல்லி சட்னி. இது மத்தியானம் கூட்டு இருக்குது, கூட வச்சுக்கலாம். சுரக்காய் கூட்டு. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பாருங்கள் தோசை பொடி தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனியன் தோசை ரெடி ஆகுது. இங்கே பாருங்கள்.